புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து அதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேசிட்டு வரோம். அதுக்கான காரணங்கள் என்ன, தீர்வுகள் என்ன அப்படின்னு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த காணாக்கடின்னு சொல்லக்கூடிய அர்டிகேரியா, இந்த உடலில் ஏற்படக்கூடிய தடிப்புகள், இதுக்கு காரணம் அப்படின்னா என்ன டாக்டர்? ஆக்சுவலாக என்னன்னா, இந்த காணாக்கடி அர்டிகேரியா யூஸ்வலாக குழந்தைகளுக்கு வரும், பெரியவர்களுக்கு இதுக்கு ஒரு வயது வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது. சிலர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி தடிப்பு வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஏதாவது அழுத்தி பிடிச்சாலோ இல்லை லைட்டாக பென் இந்த மாதிரி இது பட்டாலோ யூஸ்வலாக டெர்மோகிராஃபிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தடிப்பாக வரும். அது சின்ன அளவுலையும் இருக்கும், நல்ல பெருசாகவும் இருக்கும். சில பேருக்கு நெற்றி பகுதிகளில் இந்த மாதிரி வரும். ஸோ இது வரக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் 3 ரீசன்ஸ் தான். ஒன்று என்னென்னா, ஏதாவது உணவு இல்லை பொருள்களின் ஒவ்வாமை. இதில் என்னென்னா, அந்த நம்ம உடலில் பிரச்சனை இருக்காது. இப்போ சில இடங்களில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டா யூஸ்வலாக ப்ரான் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பழைய ப்ரான், ரொம்ப நாள் ஃப்ராசன் ஆனது, இல்லை அதில் ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத அந்த இது நீக்கப்படாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி உணவை எடுத்துக்கிறது, இல்லை காற்றிலேயோ இல்லை நம்ம ரூம் ஸ்ப்ரே இதில் தேவையில்லாத சால்வெண்ட் அதில் கரைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு அதனுடன் நம்ம கான்டாக்டில் வரோம். ஒன்று சாப்பாட்லேயோ இல்லை ஸ்கின் கான்டாக்டோ இந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடிப்பு மாதிரி வரும். அதற்கு முன்னாடி வந்திருக்காது, திடீர்னு தடிப்பு ஏற்படும். உதடுகளில் தடிப்பு ஏற்படும், தோலில் தடிப்பு ஏற்படும். சிலருக்கு சுவாசிக்க முடியாமல் இருக்கும். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அக்யூட் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலின் மீது தவறு கிடையாது. இங்க தவறு எது மேலனா அந்த பொருளின் மீது தான் தவறு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம உடம்புல ஹிஸ்டமின் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கல் என்ன, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒன்று ஒவ்வாமைக்குரியது நம்ம உடம்புக்கு வரும்பொழுது அந்த உணவே தவறான உணவாக இருக்கும், அந்த பொருளே தவறானதாக இருக்கும், அந்த கெமிக்கலே தவறானதாக இருக்கும். ஸோ வரும்பொழுது கான்டாக்ட் ஏறும்பொழுது இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், இல்லை நம்ம பாடிக்கு தேவையில்லாத ஒரு ஃபாரின் புரோட்டீன் புரதம் அதில் இருக்குன்னு நினச்சி நம்ம உடம்பு ஹிஸ்டமின் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த கெமிக்கல் என்னென்னா, நம்ம உடம்புல ஒரு உணர்வு நரம்புகளை தூண்டி இரத்த நாளங்கள், தோலுக்கு கீழே போகக்கூடிய இரத்த நாளங்களை புடைக்க செய்து அப்படியே ஒரு நீர் போய் நம்ம தோலோட நடு லேயர் இருக்கும், டெர்மிஸில் போய் ஃபில் ஆகி இருக்கும். ஸோ அப்போதான் நமக்கு, ஏன்னா இது உடம்பு ஏற்படுத்தக்கூடிய நேச்சுரல் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ அப்போ ஹிஸ்டமின் அப்படிங்கிறது ஆரோக்கியமானதானா ஆரோக்கியமானது. ஸோ இது மேஜராக பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு சில பேருக்கு நான் அப்படியே இருந்தது எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சீரான உணவு முறை நம்ம ஃபாலோ பண்ணி உடம்பு கொஞ்சம் கிளென்சிங் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா 6 வாரத்துக்குள்ளே சரியாக போயிடும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப காலமாக இருக்குது, பல வருடங்களாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுனாலும் அதாவது என்னன்னா, இங்கே இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு உணவு சாப்பிட்ருப்போம், ஒரு சிக்கனே இருக்கட்டும், இல்லை சின்ன வயசுலேருந்தே ஒரு கோதுமை, இந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் திடீர்னு இப்பெல்லாம் இந்த உணவுகள் சாப்பிட்டா எனக்கு அரிப்பு எடுக்குது, தடிப்பு ஏற்படுது அப்படின்னு நமக்கு இருந்ததுன்னா, இதுதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதாவது தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரலா சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஹிஸ்டமின், அது என்ன அப்படின்னா ஒரு காரணமே இல்லாம தன்னிச்சையா நிறைய சுரக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அதை எதிர்க்கிறதுக்கு ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகள் அப்படிங்கிறது யூஸ்வலாக போடப்படுது. ஸோ இவர்களுக்கு எது பிரச்சனையா இருக்கும்னா, கட் லீக்கேஜ் அப்படின்னு இருக்கும், குடல்களில் பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி பித்த நீர் சுரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சீராக இருக்காது. ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு மேஜர் ரீசனாக இருக்கும். இவங்களுக்குலாம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இந்த எதிர்கலிக்கிறது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முன்னாடி இருக்கும். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் இருக்கும், இது வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கும் அறிகுறிகள்ல இது வந்ததுனால தான் இது வந்திருக்கு, இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வந்திருக்கு. ஸோ இதற்குரிய சிகிச்சை அப்படிங்கிறப்ப என்னன்னா, நீங்கள் ஆன்டிஹிஸ்டமின் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்டமின்ங்கிறது நம்ம உடம்போட இயற்கை நேச்சுரலாக நமக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹிஸ்டமின் தான் நம்ம உடம்புல எதை தீர்மானிக்குது அப்படின்னா, நம்ம உடம்போட சர்க்காடியல் ரிதம் தீர்மானிக்குது. இது இரவு பகல் தூக்க முறை இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது அங்கே பிரேக் டவுன் ஆகுது. நம்ம தொடர்ந்து இந்த ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரைகள், ஸோ நம்ம பல தடவை பேசியிருக்கோம், நம்ம உடம்போட சர்க்காடியல் ரிதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்மோனல் செக்ரீஷனுக்கு ரொம்ப முக்கியம்.
இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் விழிப்பு. ஸோ அது பாதிக்கப்படுறதுனால இதை தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன, இதுதான் மேஜர் ரீசன் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அப்போ இதற்குரிய சிகிச்சை எப்படின்னா, அந்த குடலை சுத்தம் பண்ணுற மாதிரியும் நம்ம பித்த நீர் இதை சரி பண்ணுற மாதிரியும் உணவு முறைகள் மருந்துகள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா பெர்மனண்டா அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு வந்து இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்பாடு, சில பேருக்கு ஓவர் உஷ்ணம், ஓவர் குளிர்ச்சி, அப்போ அது கொஞ்சம் வந்து எப்படி நம்ம இந்த உணவு இந்த கெமிக்கல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த சீதோஷ்ண நிலை நம்ம ஸ்கின்க்கு வந்து நெருக்கமாக இல்லாதனால இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாதப்ப ஒரு தற்காலிகமாக வரும், அப்புறம் அது சரியாக போயிடும். யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நிறைய ஊர்களில் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, அரிப்பு தடிப்பு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா விபூதி எடுத்து தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த அக்யூட் கண்டிஷனில் அதை நம்ம தேய்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அங்கே அந்த ஃப்ளூயிட் மாதிரி இதாகுது. ஸோ அது இது பண்ணுறப்ப அது சப்சைட் ஆகுது. ஓகே, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அதனால தான் அந்த அப்பொழுதைக்கு வந்தவங்க அதை பண்ணிக்கலாம். ஆனால் நாட்பட்டு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து இதாகாது. ஸோ அக்யூட் கண்டிஷனுங்கிறது நம்ம ஒரு சீரான உணவு முறை ஃபாலோ பண்ணால் மருந்து எடுக்காமலே இதாயிரும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மருந்தோடும் வாழ்வியல் முறைகளோடும் இது பண்ணால் அது வந்து கண்டிப்பாக அதுக்கும் நல்ல தீர்வு வந்து இருக்கு. ஆனால் இந்த அக்யூட் கண்டிஷனையே நம்ம சரியாக கையாளாமல், அப்படி நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம என்ன செய்யறது, மாத்திரை போட்டுக்கிறது, தப்பு தவறான உணவு முறை, லேட் நைட் சாப்பிட்றது, ரொம்ப நம்ம குடலை கெடுக்கிற மாதிரி உணவு முறைகள் எடுத்துட்டோம்னா இந்த அக்யூட் கண்டிஷனும் நமக்கு வந்து நிரந்தர நோயா வந்து உருவெடுத்துரும். ஓகே, இந்த காணாக்கடிக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கறத பேசிட்டு இருந்தோம் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. அனிதா சீர்காழி. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க. உங்களுடைய வயது என்ன? 43. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? மேம், கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. குழந்தை இல்லை மேம். ஓகே, இப்போ வயது என்ன சொன்னீங்க? 43. ஓகே, என்ன காரணம்? இதுக்காக மருத்துவரை போய் பார்த்தீங்களா? எப்ப நீங்க மருத்துவரை பார்க்க ஆரம்பிச்சீங்க? அப்ப ஆரம்பத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எக் growth இல்லைன்னு சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி? ஓகே. ஆமா, அப்புறம் இடையில விட்டு போச்சு. அப்புறம் இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி ஐவிஎஸ் பண்ணோம். ஓகே. அதுல வந்து டோனர்ல தான் போனோம் நாங்க. டோனர்ல போய் அப்புறம் எக் டோனரா ஸ்பெர்ம் டோனர், என்ன டோனர்? ரெண்டுமே டோனர். ஓகே. ஆனா அப்ப பார்த்து அப்பயும் நெகட்டிவ் ஆயிடுச்சு மேம். ஓகே. அது வந்து ஒற்றைத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. வேற என்ன உணவு முறையில வேற ஏதாவது செய்யலாமா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா சில விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா. இப்ப நீங்க வந்து 43 இயர்ஸ் ஆயிருக்கீங்க. 10 வருடத்திற்கு முன்னாடியே கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நவீன மருத்துவத்திலையும் சரி, நமது பாரம்பரிய மருத்துவத்திலையும் வளர்ச்சியை உண்டு பண்ணுவதற்குரிய மருந்துகள் இருக்கு. உங்க மருத்துவர்கள் அதையும் இது பண்ணல அப்படின்னா AMH அப்படின்னு சொல்லுவாங்க. கருமுட்டையின் கொள்ளளவு வந்து ரொம்ப குறைஞ்சு ஒன்றுமே 0க்கு கீழே போயிருக்கனாலதான் உங்க மருத்துவர்கள் 2 பேருக்குமே டோனார் போய் IVF வந்து போயிருக்காங்க. ஓகேவா? யூஸ்வலா பெண்களுக்கு அவங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க கருமுட்டையில இவ்வளோ கருப்பை சினப்பை சின்னதா இருக்கப்ப இவ்வளவுதான் கருமுட்டை கொள்ளளவுன்னு இருக்கு. ஸோ அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு மாதமும் அந்த கருமுட்டை வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்றது. ஸோ இன்னைக்கு உணவு முறைகள், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரலன்னு சும்மா தேவையில்லாம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்க்காம பீரியட்ஸ் வந்தா போதும் ஹார்மோனல் மெடிசன் அப்படியே எடுத்துட்டு இருக்கப்ப சீக்கிரம் வந்து என்ன அப்படின்னா ஹார்மோனல் அந்த எக்ஸ் வந்து குறைஞ்சிருது. அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது யூஸ்வலாக என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 2 முட்டை வருது அப்படின்னா மருந்துகள் நிறைய கொடுக்கப்பட்டு 10 முட்டை 12 முட்டைகள் அப்படின்னு வர வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஒரு வருடத்திற்கு வர வேண்டிய கருமுட்டை 1 மாதத்திலேயே வர்றதுனால சீக்கிரமாகவும் அது குறைஞ்சு போயிடும். ஸோ ஐவிஎஃப்பும் இதாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நேச்சுரலாக நீங்கள் வந்து கன்சீவ் ஆவதற்கு வாய்ப்பு வந்து கிடையாதுமா. அதே மாதிரி ஐவிஎஃப்பும் போயிட்டீங்க டோனார் அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு ஏதாவது முறைகளை தான் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் மருத்துவர்கள்ட்ட இது இல்லைன்னா இன்னொரு முறையும் இருக்குது. ஸோ அவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுங்க. இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கருமுட்டை சீக்கிரமாகவே உங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னா உங்கள் உடலில் சில பிரச்சனைகள் இருக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா கருமுட்டைங்கிறது உடனே வந்துடுது, ஒரு ஆணுக்கு விந்தணும் அப்படின்னா உடனே வந்துடுது அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது தனிப்பட்டது அல்ல. என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல செரிமானமாகணும். அந்த செரிமானமான சத்துக்கள் நம்ம உடம்புல வந்து ஒட்டணும். நான்
அதிலிருந்து அந்த நமக்கு ரத்தத்திலிருந்து நம்ம எலும்பு மஜ்ஜை இதுகளுக்கெல்லாம் அந்த சத்துக்கள் எடுத்துட்டு போகணும். அதன் மூலம்தான் என்னன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான கரு பெண்களுக்கும் கருமுட்டை பெண்ணுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விந்து ஆண்களுக்கும் உருவாகும். நம்ம இந்த செயின்ல பிரேக்கப் பண்ணிட்டு உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம்னா ஒரு பீரியட்ஸ் வருதுன்னா நமக்கு ஓகே நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆண்களுக்கு வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு இருக்கக்கூடியது நார்மலாக இருந்ததுன்னா அவங்களும் நார்மலாக இருக்குங்கிறது கிடையாது. சப்போஸ் அந்த ஆணுக்குரிய விந்தனோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அடுத்து அதுக்கு தலை சரியா இல்லை வால் சரியா இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்குனாலே அவங்க யூஸ்வலாக அவங்களோட எல்லா தாதுக்களும் வந்து குறைவாக இருக்குங்கிறது அர்த்தம். அதனால என்னன்னா இப்போ இந்த நீங்கள் லைஃப்பில் என்ன அடுத்து பண்ணலான்னு நீங்களும் உங்கள் கணவரும் உட்கார்ந்து யோசியுங்கள். ஸோ இந்த ஐவிஎஃப் மெத்தட் இல்லைன்னா தேர்டாக ஒரு இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அது வேணும்னா பாருங்கள், இல்லை வேறு என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் ஃபேமிலியாக முடிவு பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துக்க இனிமேலாவது கொஞ்சம் சீரான வாழ்க்கை, தேவையில்லாத அந்த செயற்கை உணவு முறைகள், லேட் நைட் தூங்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். புத்துணர்ச்சியோடு வாழுங்கள். நன்றி. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேடம் நான் நீலகிரி மாவட்டம் ஊட்டிலேருந்து கூப்பிட்றேன் மேடம். சரி, யாருக்காக கேட்குறீங்க சார்? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்களுடைய வயது என்ன? 48 வயது ஆயிடுச்சுங்க மேடம். உங்க கேள்வி கேட்கலாம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன? மேடம் எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பித்தப்பை எடுத்துட்டாங்க மேடம். ஓகே. பித்தப்பை எடுத்த பிறகு எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னாக்கா, சாப்பிட்டா எனக்கு சாப்பிடும் போது எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன் மேடம். சாப்பாடு எவ்வளவு வேணா சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிடம் கழிச்சு மோஷன் வர மாதிரி இருக்கு, போய் உட்கார்ந்தா தயிர் மாதிரி கொஞ்சமா வருதுங்க. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா மேடம், அடைக்குது மேடம், தொண்டையை வந்து அடைக்குது, கீழேயும் ஹேர் போறது இல்ல, வாய் வெளியிலயும் ஏப்பம் வர்றது இல்ல மேடம். ஓகே. அடைக்கும் போது தலை சுத்து வருது மேடம், கை காலெல்லாம் சோர்வாயிருது. ஓகே. பாடி லெஸ் ஆகுதுங்க, உடம்பு வெயிட் கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப வெயிட் கம்மி ஆயிடுச்சு. ஓகே. அது இல்லாம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கனால வயிறு ஃபுல்லா ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு, கை ஃபுல்லா ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு, காலும் ஐஸ் மாதிரி ஆயிடுதுங்க மேடம். இல்ல இந்த டைம்ல ஐஸ் மாதிரி சில்லுன்னு ஆகுதுன்னு சொல்றீங்களா? சில்லுன்னு ஆகுதுங்க, சில்லுன்னு ஆயிடுதுங்க. இல்ல யூசுவலா சொல்லுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த லெப்ட் சைடுல வாய்க்கிட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி இழுக்கும் மேடம். ஓகே. இழுத்து வாயெல்லாம் வறண்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும், ஹீட்டர் வச்சு சூடு பண்ணுங்க மேடம். ஹீட்டர் வச்சு சூடு பண்ணா ஓகே ரிலீஃப் ஆகும், இல்லன்னா ஒரு கால்சியம் இன்ஜெக்ஷன் போட்டா ரிலீஃப் ஆகுங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு மேடம். லாஸ்டா சுகர் எப்ப செக் பண்ணீங்க மேடம்? லாஸ்டா சுகர் எப்ப செக் பண்ணீங்க மேடம்? சுகர் வந்து இப்ப நேத்து கூட செக் பண்ண மேடம், 107 இருக்கு மேடம். சுகர் சக்கரை வியாதி உங்களுக்கு கிடையாது? சக்கரை கிடையாதுங்க, பிபி மட்டும் 110 இருக்கு மேடம். மேல 110, கீழ வந்து 70 மேடம். லாஸ்டா கொலஸ்ட்ரால் எப்ப செக் பண்ணீங்க? கொலஸ்ட்ரால் வந்து மேடம். சரி சரி. இது மூட்டு கை கால்கள்ல வலி இருக்கா? அதெல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் வலி கிடையாது மேடம். தூக்கம் நல்லா இருக்கா? நைட் தூங்குறேன் மேடம். இந்த ப்ராப்ளம் இல்லைனாக்கா என்ன யாருமே காலை 7 மணி வரை தூங்குவேன் மேடம். நைட் 10 மணி படுத்தனா. அது நல்ல தூக்கம் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது சகோதரரே, அந்த பித்தப்பையோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பித்தப்பை இல்லைனாலும் உங்களுக்கு பித்த நீர் வந்து மேலேருந்து சுரக்கும். ஆனால் அந்த பித்த நீர் ஆனது ஒரு உணவு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஒரு உணவு சாப்பிடும் வரைக்கும் அந்த வயிற்றுக்கு உணவு வரும், குடலுக்கு வந்து சிறுகுடலோட மொத பகுதிக்கு உணவு வரும் வரையும் என்னன்னா அந்த சுரந்த பித்த நீரானது நம்ம அந்த தளர்ந்த அந்த பையில வந்து சேகரித்து வந்து இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா அது நல்லா ஆசிடாக கான்சென்ட்ரேட்டடாக வந்து ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு உணவு வந்துருச்சு அப்படின்னா தான் அந்த பேக் அப்படி ஒரு பம்ப் மாதிரி பண்ணி அந்த பித்த நீர் வந்து அதை வந்து செரிமானம் வந்து பண்ணும். இதுதான் யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து டைஜஷன் பண்ணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் உங்களுக்கு கை கால்கள் சில்லுன்னு ஆகுது, கால்சியம் இன்ஜெக்ஷன் போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ADEK அப்படிங்கக்கூடிய ஒரு 4 விட்டமின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விட்டமின் எல்லாமே வந்து ஃபேட் சால்யபிள் விட்டமின், கொழுப்புகளதால தான் அது கரைக்க முடியும். அதற்கு பித்த நீரும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நார்மலாகவே உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஊட்டியிலையும் இருக்கீங்க, இதுவும் எடுத்ததுனால விட்டமின் D சத்து குறைபாடு இருக்கும். அதனால கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த கால்சியம் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே
இந்த தசைகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த உள்ளங்கை உள்ளங்கால்கள்லாம் சில்லிட்டு இப்போது யூஸ்வலாக ஊட்டியில் இருக்கவங்களுக்கு அது இருக்கும். இருந்தாலும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கை கால்கள் வந்து சூடாகிற மாதிரி இருக்கும். வெளியில் ஒரு சில்னஸ் இருந்ததுன்னா நம்ம உடம்பு வந்து சூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வெளியில் அதிகமாக வெயில் உஷ்ணம் இருந்ததுன்னா நம்ம உடம்பு குளிர்ச்சி பண்ணுறதுக்காக தான் வியர்வை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த விஷயம் இந்த பித்தப்பையை எடுத்ததுனால உங்களுக்கு ஒரு லேக்காக வந்து இருக்கு. அடுத்து உணவு இது பண்ண பிறகு ஏன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தயிர் மாதிரி போகுது அப்படின்னா, ஏன்னா அந்த டைஜஷனுக்குரியது இல்லை. இந்த இந்த பித்த நீருக்கு பார்த்தீங்களா, அது டைரெக்டாக இது பண்ணி உங்களுக்கு உணவு இருக்கோ இல்லையோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடல் பகுதிக்கு வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து அங்கே போகும்பொழுது அதற்கு அந்த செரிமானம் ஆகக்கூடிய அந்த உணவு வந்து அங்கே இல்லாத பொழுது என்ன ஆகும்னா உள்ளே இருக்க அந்த சளிச்சவ்வு இதுகள்லாம் பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா அந்த ஏற்கனவே இது பண்ணது உங்களுக்கு மலக்குடல் எண்டில் வந்து நிற்கும். இந்த உணவு போட்டோடனே ஒரு ப்ரெஷர் வந்தோடனே அது வெளித்தள்ளப்படுவது அந்த காரணம்தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து எல்லோருக்கும் சொல்கிறது என்னன்னா பசித்து பூசிக்கணும், அடிக்கடி சாப்பிடக்கூடாது, அது இன்சுலின் ஸ்பைக் பண்ணணும். ஆனால் உங்கள் விஷயத்தில் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் ரொம்ப கேப் விட்டு அப்படி எடுக்காமல் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் உணவுகளாக வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிக கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து எடுக்காதீங்க. உங்கள் உணவில் காய்கறிகள் அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் இது எடுக்கலாம். யூஸ்வலாக மோர் எடுத்தால் நல்லது. பட் அந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் எடுக்க முடியாதுங்கிறதுனால நார்மலாக கடைகளில் விற்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் வாங்கி குடிங்க. அது இந்த அளவுக்கு பயன் தரலைனாலும் உங்களுக்கு இப்பொழுது அந்த கிளைமேட்டுக்கு தேவைங்கிறத இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு டைஜஷன் சீராக இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டுச்சுன்னா இனிமேல் ஏற்படாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த தாரைகளில் கூட வந்து திருப்பி கற்கள் ஏற்படலாம். அதனால் ஒரு 3 வருடத்திற்கு ஒரு முறை இல்லை 2 வருடத்திற்கு ஒரு முறை வந்து அப்டாமினல் ஸ்கேன் மற்றும் எடுத்துக்கோங்க. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பிரேமா பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய வயது என்னம்மா? எனக்கு 30 ஆகுதுங்க. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம் பிரேமா, சொல்லுங்கம்மா. மேம், இந்த கையிட்டு ஆள்காட்டி விரல் இருக்குல்ல மேம், பெருவிரல், அது பக்கத்துல வந்து சும்மா ஒரு வருஷமாவே சும்மா சொறி மாதிரி இருந்துச்சு. சொறினா அரிப்பு. ஓகே. இப்ப வந்து கொஞ்சம் அது பெருசாகிக்கிட்டே வருது. அப்பப்போ இந்த பூண்டு இந்த பூண்டெல்லாம் உரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு காலையில உரிச்சேன்னா மதியம் போல அப்படியே வெடிச்சிருது பாருங்க. அந்த இடம் வெடிச்சு ஒரு 2 நாளையில அதுவே இதாயிருது, நார்மல் ஆயிருது. 2 ஆள்காட்டி விரல்லையும் இருக்கா? 2 ஆள்காட்டி இல்லைங்க, ஒண்ணுல மட்டும் சைடுல மட்டும் ஒரு புள்ளி மட்டும் இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாயிக்கிட்டே வருது. இந்த ஆள்காட்டி விரல்ல கூட உள்பகுதியில இருக்கா வெளிப்பகுதியில இருக்கா? இல்லைங்க, வெளியில தாங்க இருக்கு. வெளிப்பகுதிகள்ல இருக்கு. அது வந்து வறட்சி அடையுது, லைட்டா அரிப்பு எடுக்குது, விரிசல் விடுது. ஆமாங்க, அதான். இது எவ்வளவு காலமா இருக்கு? இது ஒரு 7-8 மாசமாவே இருக்குதுங்க. 7-8 மாசமா இருக்கு. மாதவிடாய் உங்களுக்கு சீரா இருக்கா? ஆமாங்க, ரெகுலரா இருக்கு. மாதவிடாயின் தள்ளி போறது, உதிரப்போக்கு அதிகம், வலி வேதனை எதுவும் இல்ல? இல்லைங்க, எதுவுமே இல்ல. மலச்சிக்கல் இருக்கா? என்னங்க மேம்? கான்ஸ்டிபேஷன் இருக்கா? காலையில டாய்லெட் எந்திரிச்ச உடனே போயிடுறீங்களா? அது போயிருவீங்க. அது பீரியட்ஸ்க்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி மட்டும் கான்ஸ்டிபேஷன் இருக்கு. அது யூஸ்வலா யூட்ரஸ் கொஞ்சம் என்கார்ஜ்மெண்ட் ஆகும், அதனால சிலருக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? இல்லைங்க மேம், இப்ப கண்ணுல வந்து இந்த வெயில்ல போனா ஒரு மாதிரி இச்சிங் ஆகி வீங்கிடுது. அதுக்கு மட்டும்தான் இப்போ மருந்து ஊத்திட்டு இருக்கேன், மற்றபடி வேற எதுக்கும் இல்ல. கண்ணு? ஆமாங்க. இது எவ்வளவு காலமா இருக்கு? இது ஒரு 1 இயராவே இருந்துச்சுங்க. நான் அதுக்கு பெருசா எடுத்துக்கல. போன மாசம் வந்து ரொம்ப ஓவரா இச்சிங் ஆகி ரொம்ப வீங்கிடுச்சு. அப்பதான் போய் ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு சொட்டு மருந்து கொடுத்தாங்க. ஓகே. வேற எதிர்கழித்தல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இல்லைங்க மேம், எதுவுமே இல்லை. ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எப்பயுமே வெயில்ல போறீங்க, எல்லாம் இருக்கு. இந்த 1 வருட காலம் மற்றும் வெயில்ல போனா கண்கள்ல எரிச்சல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே இது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் தான். ஆனா 1 வருட காலமாக இருக்கு அப்படிங்கிறப்ப இதற்கு முன்னாடி தன்மையே அதை வந்து காமிக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் உங்கள் உடம்புக்குள்ளே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் டாக்டர் லைவ்ல வருவேன்.
நீங்கள் ANA IF அப்படிங்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து கால் பண்ணுங்கம்மா. நன்றி. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கீதா, மதுரையில இருந்து. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்ன? 46 மேடம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு பீரியட் டைம்ல ரொம்ப பெயினா இருக்கு மேடம். எவ்வளோ காலமா அது இருக்கு? அது ஒரு 2 இயர்ஸா அந்த மாதிரி இருக்கு. சரி. டாக்டர்கிட்ட காமிச்சோம் மேடம். அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துட்டு 2 ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மேடம். ஓகே. ஒன்னு பெருசா இருக்கு, ஒன்னு சைஸ் என்னன்னா 6.6 × 5.2 சென்டிமீட்டர் இருக்கு மேடம். ஓகே. இன்னொன்னு வந்து 1.4 × 1.3 இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. என்ன வகையான ஃபைப்ராய்டுன்னு சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல சரி, மேடம். சொல்லுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களால தாங்கிக்க முடிஞ்சா தாங்கிக்கலாம், தாங்க முடியலன்னா யூட்ரஸ் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க மேடம். கர்ப்பப்பையோட சைஸ் எவ்வளோ இருக்கு? கர்ப்பப்பை வந்து 14.4 × 8.4 போட்டுருக்காங்க. ஓகே, அந்த அளவு சென்டிமீட்டர்ல இருக்கு. உதிரப்போக்கு எப்படி இருக்கு? அது ஒரு 4 days 5 days இருக்கு மேடம். ரொம்ப அதிகமா இல்ல, ஒரு 3-4 பேட் மாத்துற அளவுக்கு இருக்கு மேடம். நார்மலா இருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதவிடாயின் போது வலிகள் வந்து எத்தனை நாள் இருக்கு? முத நாள் இருக்கா, 2வது நாள் இருக்கா, எல்லா நாட்களுமே இருக்கா? கொஞ்சம் வயிறெல்லாம் கனமா இருக்கு மேடம். ரொம்ப ப்ளீடிங் ஆகாது. செகண்ட் நாள்ல இருந்து ஆனா பயங்கர வலி, ப்ளீடிங்கும் போயிட்டே தான் மேடம் இருக்கு. ஒரு 4 நாள் வரைக்கும் ப்ளீடிங் போயிட்டே தான் இருக்கு. வலினா ரொம்ப வலி மேடம். ஒரு கண்டினியூவா ஒரு 10 மினிட்ஸ் கூட என்னால நிக்க முடியாது. நின்னாலே அப்படியே காலோட சேர்த்து புடிச்சு இழுத்து வலிக்கும். ஓகேம்மா. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு வர நிறைய காரணங்கள் இருக்கு. மெயின் விஷயம் என்னன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கிறது. யூஸ்வலா நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம உடல் கோயில் கருவறை போல பெண்களுக்கு கருப்பையானது ரொம்ப முக்கியம், அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் உங்களுடைய விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு அந்த ஃபைப்ராய்டு இருக்குது, சீட்லிங் ஃபைப்ராய்டாக இருக்கா, சின்னதாக இருக்கா, இல்லை சப்மியூக்கஸலாக இருக்கா, இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ்க்கெலாம் நல்ல அற்புதமான சிகிச்சை இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, உங்கள் கர்ப்பப்பையே கிட்டத்தட்ட 14 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு 3.5 மாத குழந்தை இருக்கிற மாதிரி. ஃபைப்ராய்டோட சைஸும் பெருசாக இருக்குது. இப்போ எப்படி உடம்பு வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும் அப்படின்னா, கர்ப்பப்பைக்குள்ளேயே குழந்தை இருக்கிற மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி அங்கே ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஒரு பெயின் வருது பார்த்தீங்களா, அப்போ என்னன்னா உள்ளே இருக்கிறத வெளியே தள்ள உடம்பு வந்து முயற்சிக்குது. ஸோ அது முடியாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது ரொம்ப அதிகமாக ப்ராஸ்டோகிளாண்டின் பண்ணி சுருக்கும். ஸோ வலிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். அடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த 3வது 4வது நாள் அப்போ உதிரப்போக்கு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பேடில் இருக்கிறப்ப நம்ம அதை நோட்டிஃபை பண்ணுவோம். சில பேருக்கு வந்து பேட் இல்லாமல் நீங்கள் யூரின் போகும்பொழுது அதிகமாக உதிரப்போக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம், இல்லை ரிவர்ஸ்ங்கிறது கிடையாது, இந்த கட்டிகளை குறைச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முயற்சி செய்வது கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பில்லாத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இரவோ இல்லை யாரும் இல்லாதப்ப அதிக அளவில் உதிரப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 10 இல்லைனா 11 இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் என்றாவது ஒரு நாள், ஏன்னா இப்போ உங்களுக்கு 46 வயது அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளவு மெனோபாஸ் ஆகுதோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ 47 வயதில் மெனோபாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்மோனல் குறைஞ்சி போச்சுன்னா எல்லாம் சுருங்கி போயிடும். இல்லை எனக்கு மெனோபாஸ் ஆக இன்னும் நாள் இருக்குது, என் ஹார்மோன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னா 50 வயது வரை இதை வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு ஹெவி ப்ளீடிங் ஆச்சுன்னா ஹீமோக்ளோபின் குறைஞ்சு உங்களுக்கு திடீர்னு அறுவை சிகிச்சை பண்ண முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும். ஸோ அப்போ திருப்பி நீங்கள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இதற்கு தீர்வு அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை தாம்மா. அதை காலம் தள்ளாமல் உங்கள் மருத்துவரோட அறிவுரையின் பேரில் எடுத்துக்கோங்க. இப்போ தொந்தரவு இல்லையில, வலி இல்லைல அப்படின்னா நீங்கள் வலி நிவாரணிகள் போடுவீங்க. அந்த வலி நிவாரணிகளால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் வந்து வரும். இந்த ஃபைப்ராய்டும் அதிகமாக வளர்ந்து போயிருக்கும். அப்போ நாளைக்கு சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் செலக்டிவாக ஹீமோக்ளோபின்லாம் நல்லா வச்சுட்டு நல்லபடியாக எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பை அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வரதான் செய்யும். பட் அதற்கும் சில சீரான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணால் அதை வராமல் தவிர்த்திடலாம். ஸோ நேரில் வந்து பாருங்கள், அது உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு உணவு முறை அட்வைஸ் பண்ணப்படும். அதை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதற்கு பின்னாடி
போஸ்ட் ஹிஸ்டெக்டமி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண பிறகு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சார் என் பேர் ஐயப்பன். ஓகே, விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பக்கம் ஒட்டம்பட்டு கிராமம் மேடம். சரி சார், யாருக்கா கேக்குறீங்க கேள்வி? எனக்கு தான் மேடம் கேக்குறேன். உங்களுடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். என்னோட வயது வந்து 45 மேடம். சொல்லுங்க சார். படுத்து ஏஞ்சா இடுப்பு பயங்கரமா வலிக்குது மேடம். அப்படியே ஒரு வேலை செஞ்சா கை கால் எல்லாம் வீங்கி போகுது. வேலை செய்யலாம் நார்மல் ஆயிடுது மேடம். ஆக்சுவலா வேலைனா என்ன மாதிரி வேலையை சொல்றீங்க நீங்க? என்ன வேலை? அதாவது வந்து டைல்ஸ் வேலை பாக்குறேன் மேடம். ஓகே, டைல்ஸ் வேலை செய்யும் பொழுது கை கால்கள் வீங்குதுன்னு சொல்றீங்களா? கைகள் அப்படின்னா உங்களோட இந்த ஷோல்டர் அந்த மாதிரி கை வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எல்லாம் வீக்கம் ஏற்படுதா? இல்ல மேடம், கை முட்டி காலு முட்டி தான் மேடம் வலிக்குது. இடுப்பு வலிக்குது மேடம், பயங்கரமா இடுப்பு வலிக்குது மேடம். இல்ல வலிக்குது, ஆனா வீக்கம் ஏற்படல. பாதத்துல எல்லாம் வீக்கம் ஏற்படல. வீக்கம் வருது மேடம். வேலை செஞ்சு விட்ட பிறகு ஒரு வாரம் ரெஸ்ட் விட்ட பிறகு சரியாயிடுது மேடம். வீக்கம்ங்கிறது ஒரு பக்கம் வருதா, ரெண்டு பக்கமும் வருதா? ரெண்டு பக்கமும் வருது மேடம். ஓகே, இந்த பெண்கள் கொலுசு போடுவாங்களா அந்த மாதிரி இடத்துல வீக்கம் வருதா? கணுக்கால்ல வருதா? ஆமா மேடம், எல்லாமே அதாவது வந்து பாதத்துல வருது மேடம். பாதத்துல. இந்த இடுப்பு வலிக்கு வந்து நீங்க அடிக்கடி மாத்திரை வாங்கி போடுவீங்களா? அந்த சுளுக்கு அட்டை ஒட்டுவோம் மேடம். என்னது அட்டை சுளுக்கு அட்டை வாங்கி ஒட்டுவீங்க? ஆமா மேடம், அது ஒட்டா கொஞ்சம் மாதிரி இருக்குது மேடம். சரி, ஓகே. ஆனா மாத்திரைகள் போட மாட்டீங்கல்ல? மாத்திரைகள் எப்பனாவது டைம் போடுவோம் மேடம். இல்ல சகோதரரே, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உணவு முறைகளும் கொஞ்சம் சீரா இல்ல, கால்சியம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா முதுகு தண்டுவடத்துல இடுப்பு பகுதியில டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம். சரியா? அப்ப வந்து அந்த டிஸ்க் வெளியே வந்து நழுவுறதுனால தூங்குறப்ப கொஞ்சம் பொசிஷன் மாறும் பொழுது தூங்கி எந்திரிச்ச உடனே இடுப்பு வலிகள் வந்து வரும். ஸோ நீங்கள் இந்த டைல்ஸ் வேலை இதெல்லாம் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப பண்ணுறப்ப முதுகு தண்டுவடத்துக்கு உங்களுக்கே தெரியும், இப்படியே நின்றுக்கிட்டே நம்ம பண்ண முடியாது. ஸோ குனிறது நிமிறது இது பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த கம்ப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும் பொழுது கைகள் கால்கள் போன்றவற்றில் வலிகள் ஏற்படும், ரொம்ப மதமதப்பு ஏற்படும், ஊசி குத்துற மாதிரி வலிகள் ஏற்படும். ஸோ வீக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூஸ்வலாக தொடைப்பகுதிகளில் வீக்கங்கள் ஏற்படலாம். கழுத்து பகுதியில் கம்ப்ரெஷன் இருந்தது அப்படின்னா ஷோல்டர் பகுதியில் கொஞ்சம் வீக்கங்கள் மாதிரி ஏற்படலாம். இந்த மாதிரி வீக்கங்கள் தான் ஏற்படுமே தவிர பாதங்களில் வந்து வீக்கம் வந்து ஏற்படாது. ரெண்டு பாதங்கள்லையுமே வீக்கம் ஏற்படுது அப்படின்னா என்னென்னா கிட்னி இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மோஸ்ட் ப்ராப்ளி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டைல்ஸ் அந்த பாலிஷிங் சின்ன சின்ன அந்த டஸ்ட் எல்லாம் போகிறதுனால நுரையீரல்னால கிட்னி பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வலி நிவாரணிகள் வாங்கி சாப்பிட்றதுனாலையும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்ப்பது தான் சிறந்த ஒரு விஷயம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சென்னையிலிருந்து விஷா பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். என்னோட வயது 49. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. சென்னையிலிருந்து விஷா பேசுறேன். ஓகேம்மா. எனக்கு ஒரு 20 நாளா 25 நாளா பாத்தீங்கன்னா கால் மதமதன்னு எரியுது. காலு மதமதப்ப ஆமா, கால் பாதம். ஓகே ஓகே. அதுல மதமதப்பு எரியுது, அப்படியே ஒரு ஷாக் வச்ச மாதிரி சிறு இருந்தது. ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு மத்தியானம் மேல அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கால் மறுத்து போகுது, உணர்ச்சி இல்லை, அந்த மாதிரி ஆகுது. இது இந்த 15 நாட்கள் தான் இருக்கு. 20 நாளா 25 நாளா இருக்கு. அதுக்கு முன்னாடி இடுப்பு வலி இல்ல முட்டி வலிக்கிற மாதிரி இல்ல கால்கள்? அதுக்கு முன்னாடி இந்த நரம்புகள்லாம் வலிக்கும், கால் பிள்ளங்கால்ல முட்டுக்கு பிள்ளங்கால்ல நரம்பு வலிக்கும். ஓகே. நைட்ல தூக்கம் வராது, ஏதாவது டேப்லெட் வாங்கி போடுவேன். மெடிக்கல்லையாவது டாக்டர்கிட்டயாவது காமிச்சு டேப்லெட் வாங்கி போட்டு ஸ்ப்ரே வாங்கி அடிப்பேன். ஓகே. மெனோபாஸ் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மெனோபாஸ் ஆகி எவ்வளவு காலம் ஆகுது? 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். சரி, ஓகே. வேற எதற்காகவாவது மருந்துகள் எடுக்கிறீங்களா? ஆமா, தைராய்டு மாத்திரை போடுறேன். தைராய்டு 100 ஒன்னும் 37 பார். ஓகே. 137 வந்து தைராய்டு போடுறீங்க. சுகருக்கும் போடுறேன். சுகருக்கு போடுறீங்க. வேற லாஸ்டா கால்சியம் எப்ப செக் பண்ணீங்க? கால்சியம்னா என்ன மாதிரி கேக்குறீங்க தெரியல. இல்ல பிளட்ல கால்சியம் செக் பண்ணீங்களா? இல்ல அதுக்கு இல்ல, தைராய்டு செக்கப் வந்து பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து சுகர் டெஸ்ட் பண்ண, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதுகு தண்டுவடத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து இந்த 25 டேஸா ரொம்ப அது அதிகமான பிறகு உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்குது. முதுகு தண்டுவடத்தில் இடுப்பு பகுதியிலேருந்து யூஸ்வலாக
சயாட்டிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய நரம்பு, பேராசன நரம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இடுப்பு பகுதியிலேருந்து புட்டம் வந்து இந்த கால், இது ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா இடுப்பு வலியாட்டம் இருக்கும், குறுக்கு வலியாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து தொடைக்கு பின்னாடி நம்ம பட்டெக்ஸ்க்கு சைடில் மூட்டு வலிக்கிற மாதிரி இந்த மாதிரி வரும், கண்டச்சதை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த நரம்பானது பெரிய நரம்பு வந்து நிறைய கிளைகள் வந்து விடும். கடைசியில் சின்ன சின்னதாக ஆகி இந்த பாதங்கள் இருக்கும். யூஸ்வலாக டெர்மட்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த எலக்ட்ரிக்லாம் சர்க்கியூட்க்கு ஒரு இடத்துல டச் பண்ணால் அந்த இது இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பாதங்களையும் இந்த நரம்பு முடிச்சுகளோட எண்டு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்காதப்ப சிவியராக அந்த ரொம்ப டிஸ்டலில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நரம்புகள் சிவியராக பாதிக்கப்படும். அதுக்கு போதுமான போஷாக்கு இதெல்லாம் கிடைக்காத பொழுது தான் அந்த எண்ட் ஸ்டேஜில் மதமதப்பு ஏற்படுறது, எரிச்சல் ஏற்படுறது, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, ஊசி குத்துவது போன்று இருக்கிறது, சிலருக்கு அந்த பாதங்களை வந்து திக்காக இருக்கிறது, சிலருக்கு புண்கள் கூட வந்து ஏற்படும். ஸோ உங்களுக்கு அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா மெனோபாஸ் ஆகிருக்கு, 2 வருடங்களாக இருக்குது தைராய்டுக்கு. ஸோ மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு நார்மலாக ஹார்மோனல் கீழே போன பிறகு நமக்கு கால்சியம் அப்படிங்கிறது அவ்வளோ சீராக வந்து இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு தைராய்டும் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் தைராய்டுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள், தைராய்டு அப்படிங்கிறதோட வேலை உச்சி தலை முதல் உள்ளங்கால் வரை பெரிய உறுப்புகள்லேருந்து சின்ன செல்கள் வரை அதோட செய்கைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் ஓரளவுக்கு பிளட்டில் நார்மலாக இருக்கதான் அது செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யாது. ஸோ இந்த தைராய்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெட்டபாலிசம். ஸோ அதனால தான் நார்மலாக தைராய்டு பிரச்சனை இருப்பவர்களுக்கு ரத்தத்தில், ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால நார்மலாகவே ரத்தத்தில் கால்சியம் அளவு கம்மியாக இருக்கும், தேய்மானம் இருக்கும். அது அதிகமாக நீங்கள் வெயிட்டாக இருந்தீங்கன்னா எந்த இடத்துல பாரம் அதிகமாக இருக்கோ அங்கே அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இடுப்பு பகுதி, முட்டு பகுதிகளில் தேய்மானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் ஜாஸ்தியாக இருந்தீங்கன்னா வெயிட்டை ஆரோக்கியமான முறையில் குறைக்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், கால்சியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து கம்மியாக இருந்ததுன்னா கால்சியம் மாத்திரை எடுத்துக்கோங்க. நார்மலாக இருந்தால் தயவு செய்து கால்சியம் மாத்திரை எடுக்காதீங்க. 50 வயதுக்கு மேலே கால்சியம் மாத்திரை நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது. நமக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா நார்மலாக இருந்து எடுத்தோம் அப்படின்னா அது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். அது ரெண்டாவது விஷயம். அடுத்த மூணாவது விஷயம் என்னென்னா விட்டமின் B12 சத்து குறைபாடுகள் இருக்கான்னு பாருங்கள். விட்டமின் B12 குறைபாடாக இருந்தது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண உணவு முறை மூலம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணாலே போதும், அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதனுடன் கொஞ்சம் மருந்துகளும் எடுக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். நன்றி. ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இது எல்லாது வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை எல்லாது வந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோவை போன்ற இடங்களையும் இருக்குது ஹெல்த் சென்டர்ஸ். ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்க கன்சல்டேஷன் எடுக்கணுன்னா நான் யூஸ்வலாக அங்கே வரக்கூடிய தேதிகள் நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? பானு, பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன். என்னோட ஏஜ் வந்து 47. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். சரிங்க பானு. எனக்கு வந்து ஹை ப்ரெஷர், குளுக்கோமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ஜாப் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து அந்த டைம்ல எனக்கு இந்த பீரியடும் இர்ரெகுலரா இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸா நான் வீட்டுல தான் இருக்கேன். இப்போ எல்லாமே பீரியட்லாம் ரெகுலர் ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. சுகர் ப்ரெஷர்லாம் செக் பண்ணா பார்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்டர்னா எனக்கு என்ன பார்டர்னா 120 ஓகே அப்படி இருக்குங்கிறாங்க. ஓகே. நீங்க கண்ட்ரோல்ல இருந்துக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே. அப்புறம் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பீரியட் டைம்ல 5th டே கரெக்டா 5th டேல இருந்து 7th டே வரைக்கும் கால் ரெண்டுமே வீழ்ந்தது. கால் வந்து வெயிட்டான மாதிரி ஆயிடுது, 2 காலுமே. ஓகே. கஷ்டமா இருக்கும், எந்திரிச்சு நடக்கவே மாதிரி அன்ஈஸியா இருக்கு, 2 காலும் விழுந்தது. கரெக்டா 7th டே நம்ம தலை குளிக்கும் போது அந்த வீக்கம் அதனால அப்படியே கிளியர் ஆயிடுது. ஓகே. அப்புறம் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஏன் நீ கருத்துட்டே போறேன்னு கேக்குறாங்க. இன்னொரு வாட்டி கேளுங்கம்மா.
அதாவது கால் வந்து கால் வீங்குது. சிக்ஸ்த்ல இருந்து 7th டே வரைக்கும் வீங்குது. 2 காலும் கீழே பாதம் கால் இல்ல இன்னொன்னு அதுக்கடுத்து என்ன சொன்னீங்களே? காலோட மேல் பகுதி இருக்குல்ல, ஆமா, அதாவது நம்ம விரலோட அந்த கொலுசு வரைக்கும் அந்த இடம் வந்து புஷ்டுன்னு இருக்கும். ஒரு 5th இருந்து 7th டே வரைக்கும் கரெக்டா இருக்கு. ஆனா 7th டே தலை குளிக்கும் போது அப்படியே நார்மலா கால் வீக்கம் குறைஞ்சிருது. அப்புறம் கலரும் வந்து பாக்குறவங்களும் கருத்துட்டே போற அப்படிங்கிறாங்க, கருத்துட்டே போறிய அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க. இந்த மாதவிட இது லாஸ்டா நீங்க எப்ப அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்க உங்க கர்ப்பப்பைக்கு? இல்ல அதெல்லாம் பாக்க இல்ல, முன்னாடி ஒரு தடவை பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை இருந்தது நீங்களே நீங்க ஒர்க் பண்றப்ப? ஆமா ஆமா. அப்ப பாத்தீங்களா? இல்ல, எதுவுமே நான் டாக்டரே கன்சல்ட் பண்ணல. முந்திக்கு இப்ப வெயிட் போட்டுருக்கீங்க? நான் மெனோபாஸ்னு நினைச்சு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா ஒரு 6 months அப்புறம் வந்துருச்சு, ரெகுலர் ஆயிடுச்சு. 6 monthsக்கு அப்புறம் ரெகுலர் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கால்கள் வந்து நான் ஏதாவது உணவு சாப்பிட்டா எனக்கு வீங்குது, இல்ல கொஞ்சம் அது வந்து என்ன அப்படின்னா ஏதோ பிரச்சனைகள், சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா. சிலருக்கு டிராவலிங் போயிட்டு வரப்போ ரொம்ப நேரம் தொங்க போட்டிருக்கனால ஓரளவுக்கு வீக்கம் வரும். பீரியட்ஸ் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வருது, அந்த 7th டேக்கு அப்புறம் வந்து அது குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா யூஸ்வலாக கர்ப்பப்பை வந்து அந்த நேரத்தில் வந்து என்கார்ஜ்மெண்ட் அப்படியே கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ அது வீங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மூத்திரப்பைகளில் வந்து அழுத்தம் வந்து ஏற்படலாம். அந்த கிட்னிலேருந்து வரக்கூடிய இந்த டியூப்ஸ் இதுலெல்லாம் அழுத்தம் அந்த கர்ப்பப்பை வீங்கி இருக்கப்ப அழுத்தம் ஏற்படுவதனால அந்த நீர் சரியாக இறங்காததுனால நீரானது உள்ள ரிட்டன்ஷன் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்கள் போன்றவற்றில் வீக்கம் ஏற்படும். ஒன்ஸ் பீரியட்ஸ் குறைஞ்ச உடனே அப்படியே ரெக்ரெஷன் ஆன உடனே கர்ப்பப்பை வந்து அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ அது முன்னே உங்களுக்கு அந்த கால்களும் வந்து வத்த ஆரம்பிக்கலாம். இதுதான் மேஜர் ரீசனாக வந்து இருக்கும். ஆனால் அந்த கர்ப்பப்பை எந்த அளவுக்கு வீங்குது, ஃபைப்ராய்ட் போன்றவை இருக்குதான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் எடுங்க, அப்போ தான் முன்னாடி ஏதாவது நடப்பதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு இதாகிக்கலாம். பட் சிறுநீரக பிரச்சனைகள் வந்து இருக்காது, ஏன்னா பீரியட்ஸ் அப்போ மட்டும்தான். இப்போ இந்த யூட்ரஸ் வந்து ஏன் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு என்கார்ஜ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்கணுமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, கருப்பையாங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? கருப்பையா. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வியை? எனக்கு. உங்கள் வயது என்ன? வயது 61. உங்கள் கேள்வியே கேட்கலாம். கருப்பையா பேரு. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன சந்தேகம்? கருப்பையா பேரு, வயசு 61. சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? ஐயா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போன்லயே பேசுங்க, டாக்டர் போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். கருப்பையா. சரிங்க. எனக்கு வந்து ஒரு மாச அளவுல தூக்கமே இல்லைங்க. ஓகே ஐயா, நீங்க தொடர்ந்து பேசுங்க, போன்ல பேசலாம், நீங்க போன்லயே பேசுங்க. சரிங்கம்மா. அதாவது எனக்கு வந்துங்க ஒரு 6 மாசத்து அளவுல எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். ஓகே, ஏன் வர மாட்டேங்குது? காரணம் உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருக்கா, இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா? இல்ல, உண்மையிலுமே எனக்கு வந்துட்டு ஒரு 6 மாச அளவுல நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. கண்ணு வந்து சரியான எரிச்சலா இருக்கு. ஓகே ஓகே. கண்ணு வந்து பயங்கரமா எரிச்சலா இருக்கு. ஓகே. தொழில் ஏதாவது செய்றீங்களா? தொழில் வந்து சாதாரணமா கோவில் படைக்கக்கூடிய பூசாரியார் தான். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு 6 மாத காலம் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி பிரச்சனைகளே இல்ல? இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல்லாம் இல்லைங்க மேடம். வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? வேற எதுக்கும் மருந்து மாத்திரலாம். வயிறு உப்புசம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பிரச்சனை இருக்கா? வயிறு உப்புசம் வரலாம். அதாவது இந்த கால் பாதமும் எரிச்சலா இருக்கு. காலையில கால் பாதம் ஆக்சுவலா வந்து என்னன்னா கால் பாதம் வந்து சரியான எரிச்சலா இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு ஒரு 6 மாசத்து காலமா இப்ப எப்ப படுத்தாலுமே நல்ல தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனா நான் மாத்திரை எல்லாம் போடல. வெரி குட் வெரி குட். பகல்லையும் தூங்குறது கிடையாது? சரி. இப்ப கோயில் பூசாரிங்கிறனால காலையில சீக்கிரமே எந்திரிச்சிருவீங்க இல்ல? இல்ல அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கத்தான். நைட்ல எல்லாம் அப்படி ஒண்ணும் எழுந்திரிக்கிறது இல்ல. ஆனா தினமும் மாலை நேரத்துல கோவிலுக்கு போயிருவீங்க? இல்ல, மாலை நேரத்துல தான் கோவிலுக்கு எல்லாம் போவோம். நாங்க வந்து இந்த ஒரு கல்யாண மேடையில செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ற பூசாரியார் தான். இல்ல, உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்னங்க சார்?
அதாவது நாங்க இந்த காலையில மாலையில எழுந்திரிச்சு கோயிலுக்கு போற வேலை எல்லாம் கிடையாதுங்க மேடம். ஓகே. இந்த திருமண மேடையில இந்த ஐயர் மாதிரி நாங்க அந்தந்த ஒரு டைம்ல போய் ஒர்க் பண்ற வேலை மட்டும்தான். ஓகே. மற்ற நாட்கள்லாம் என்ன, எப்படி எந்திரிப்பீங்க, எப்படி போகும் உங்க வாழ்க்கை முறை? மற்ற நாட்கள்லாம் நாங்க வந்து சும்மா வீட்டுல ரெஸ்டா தான் இருப்பேன். மறுகையிலும் யாரும் ஃப்ரீயா இருந்தாலும் கூப்பிட்டாங்கன்னா டீ கடைக்கு விலைக்கு போயிட்டு வருவேன். சும்மா சாதாரணமா தான் என்னைக்கு ஒரு நாள். ஓகே. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு தூக்கம் இல்லை, இப்போ தான் தூக்கமின்மை பிரச்சனை இல்லை, 6 மாத காலமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் மனக்கவலைகள் போன்றவை இல்லை அப்படிங்கிறீங்க. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு காலையில் 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு உங்களோட வேலைகள்லாம் பாருங்கள். பகலில் தூங்கவே தூங்காதீங்க. அப்பொழுதும் நீங்கள் 15 நாட்கள் என்ன, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை கால் பண்ணுங்கள். என்ன வேலையானாலும் காலையில் 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருங்க. என்னென்ன வேலை, வாக்கிங் போகிறதோ இல்லை உங்களோட மற்ற வேலைகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். பகலில் தூங்காதீங்க. இரவு நேரத்தில் உணவானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. எப்படி தூக்கம் வருதுன்னு இந்த ஒரு வார காலத்தில் வந்து சொல்லுங்கள். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு இருக்கா அப்படிங்கிறத ஒன்று வந்து செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டு பகல் வேலையும் இது பண்ணீங்க, பகல் நிலையினா இப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்கிறப்ப பகலில் கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டு தூங்குறது அந்த மாதிரி இருந்ததுன்னா இரவு தூக்கம் வந்து வராது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காலையில் நாளையிலேருந்து 4:30 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சு பகலில் தூங்காதீங்க. ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருங்க. ஒரு இடத்துல உட்காராமல் வேலை செஞ்சுட்டே இருங்க. இரவு நேரத்தில் தூக்கம் எப்படி வந்ததுன்னு அடுத்த செவ்வாய்க்கிழமை கால் பண்ணி சொல்லுங்கள். நன்றி. நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் காலில் நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. இந்த காணாக்கடி உடலில் ஏற்படக்கூடிய தடிப்புகளுக்கு என்ன காரணம், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றதையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.